வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026. இப்போ 2025 வருஷம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ வேகமான ஒரு ஆண்டு. இந்த 2025 பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். நம் எல்லோருடைய 12 ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய சவால்கள், நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு. பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? பிரத்யேகமான ஸ்பெஷல் சீரியஸ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேஷ ராசி. காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷ ராசியிலிருந்து தொடங்குறோம். ஆங்கில புத்தாண்டு பொதுவாக நம்ம தமிழ் புத்தாண்டு தான் புத்தாண்டுன்னு எடுத்துப்போம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு நடைமுறையில் இன்னைக்கு இருக்கு. நம்ம பல விஷயம் வேண்டாம்னு நினைச்சாலும் கம்ப்யூட்டரை ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே வேண்டான்னு போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளாலேயே இருக்க முடியல. மொபைல் ஃபோன் வச்சுக்கிறது ரொம்ப லக்ஸரி, அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆளுக்கு தான் வச்சுக்க முடியும்னு 90களோட கடைசியில் 2005 வரைக்கும் நினச்சாங்க. இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய அத்தியாவசியமான பொருளாக அது மாறிடுச்சு. ஒருத்தருக்கு கை கால் கூட இல்லாமல்லாம், ஆனால் மொபைல் ஃபோன் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கி காலகட்டங்கள் மாறியிருக்கு. அப்போ 2026 ஆங்கில புத்தாண்டு, வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் முக்கியமாக நடக்கவிருக்கின்ற கிரக நிகழ்வுகள். அதில் முதல்ல இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். அந்த பலன்கள் எப்படி இருக்கும்? இது என்ன சார், சனி பயிற்சி போன வருஷமும் நடந்ததுன்றாங்க, இந்த வருஷமும் நடக்குதுங்க, வருஷம் நடக்குமா? சனி பயிற்சி அப்படின்னாலே போன வருஷ வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், திருக்கணித பஞ்சாங்கப்படி அது மாறி இருக்கு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுதான் இப்பதான் மாறப்போகுது. வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன, திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன? வாக்கிய பஞ்சாங்கம் இறைவன் வாக்கு மூலியமா மனிதனுக்கு ஈர்ந்தது, வாக்கு இயல் பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் என்பது சைவம் மற்றும் வைணவ மதத்துக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால வைணவ மதத்தை சார்ந்தவர்கள், விஷ்ணு பெருமானை வழிபடக்கூடியவர்கள், கணிதத்தின் அடிப்படையில் வாக்கியத்தில் சில திருத்தங்கள்லாம் நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு திருத்தி அமைச்சது திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ண போகிறோமா, நம்ம வாக்கியம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், சனீஸ்வர பயிற்சி இல்லை எந்த பயிற்சிக்குமே பொதுவாக அந்த காலத்திலேருந்து ஃபாலோ பண்ணப்படக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கமே. இதில் அற்புதம் என்னன்னா, திருக்கணிதமும் வாக்கியமும் இந்த பஞ்சாயத்தை வச்சா கூட ஜோதிட பலன்கள் சார்ந்து 2 பலன்களும் ஒன்றாக வரும். ஜோதிடத்தில் உள்ள கலையில் உள்ள அற்புதம். ஆக வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் எப்போ சனி பயிற்சி? போன வருஷம் இல்லை, திருநள்ளாறில் வருகின்ற மார்ச் 6, 2026ஆம் தேதி சனி பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இது மேஷராசிக்கு 7.5 சனியுடைய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கிரக நிகழ்வு ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து கடகராசிக்கு வருவார். இந்த 2 பயிற்சியை தான் நம்ம முக்கியமான பயிற்சின்னு பார்க்கணும். இப்போ இந்த 2 பயிற்சியும் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மேஷராசியை பற்றி பார்ப்போம். மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயலில் தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு. அது எந்த காலத்துலேயும் உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் அது தப்பாகவே இருந்தாலும் அது மேலே ஆழமான நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசிக்கு. இப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி
அதாவது மேஷராசிக்கு சனி பகவான் ஏழரை சனியை தொடங்குகிறார். ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது, அத்தனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் போது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது, ஏழரை சனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள், எல்லா விதத்துலேயும் பின்னடைவு, எல்லா விதத்துலேயும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சனி பகவானும் சொல்கிறது உண்மைதான். சனி பகவான் வந்து ராசிக்கு பக்கத்து வீடு, ராசி அதுக்கு அடுத்த வீடு, எல்லா வீட்லேயும் இருக்கும்போது, ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு ரெண்டு வீட்லேயும் இருக்கும் போதும், ராசியில் இருக்கும் போதும் ஏழரை சனி தாக்குதல் இருக்க தான் செய்யும். அதை மறுக்கிறதுக்காகாது. மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி வந்து ஏழரை சனியை தொடங்கும் போது, அதாவது அவருடைய சனி வந்து எப்படின்னா முதல்ல சிரசுலேருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க, அதாவது தலை புத்தியிலேருந்து. அதுக்கப்புறம் ஜென்ம சனியாக வரும்போது ஹிருதயத்திலேருந்து தொடங்குவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பாத சனியாக மாறுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த தலையில் வந்து சனி பிடிக்கும் போது, அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால் வந்து பிடிக்கப்படும். சனி பகவான் வந்து மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னால் புத்தி வேலை செய்யாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. புத்தி வந்து நம்மளோட புத்தி நமக்கே வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடியது, நம்பர் 1. சரி, நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டாக வேலை செய்யறதை விட ஒரு ஆபத்து வந்து கிடையாது. அது அடுத்தது பாயிண்ட்டு. மேஷராசிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க இந்த சமயத்தில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜராக இருந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மேலே வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, நம்மளை வந்து இன்டிமிடேட், அதாவது தூண்டுவாங்க. நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனையை விரிசலை கொண்டு வரத்துக்கு 3வது மனிதர்களால் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சகஜம்தான். ஏழரை சனினால் என்ன பாதிப்புகள் வரும்னா, கணவன் மனைவியிடையே வந்து சாதாரணமாகவே புகையக்கூடிய விஷயங்கள், தீப்பத்தி எரியக்கூடிய நிலைமையில் மாறுறதெல்லாம் தான் சனி செய்வார். அதை அப்படி தான் செய்வார் அவர். அதுதான் ஏழரை சனி. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏழரை சனி பீரியடில் வந்து நான் வந்து எனக்கு வானத்துலேருந்து வந்து தங்கம் விழும், எனக்கு வைரமெல்லாம் கொட்டும், எனக்கு வந்து நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன், இதெல்லாம் வந்து 10 லட்சத்தில் ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கும். 10 லட்சத்தில் 99.99% என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் தான் வரும், ப்ராப்ளம் வரும், நிறைய சேலஞ்சஸ், எதிர்ப்புகள் வரும், ஆஃபீஸ்லேயும் வரும், தொழில் செய்கிற இடத்துல வரும். ஒரே மாதிரி போகாது. இப்போ கீழே மேலே ஏறணும்னா வாழ்க்கையில் கீழே இறங்கி தான் மேலே போகணும். அப்போ இறங்கக்கூடிய காலம் பாடம் படிக்கக்கூடிய காலம், அது தண்டனைக்கான காலமாக பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களால் தான் அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்ப சனி பகவானுடைய பலன்கள் அமையும். அவரவர் ஒவ்வொரு கர்மா செய்வாங்க. அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான். அந்த மாதிரி ஏழரை சனியுடைய தாக்குதலில் மேஷராசி செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால அது சனிக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் வீடு. மகரத்திலேருந்து பார்க்கும்போது 4ஆம் வீடு, கும்பத்திலேருந்து பார்க்கும்போது 3ஆம் வீடு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், அதனால் அதை வைத்து உங்களுடைய பலன்களும் சிலது மாறும். உங்களுடைய இப்போ தசாபுக்தி, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியை வைத்து பலன்கள் மாறும். ஒட்டு மொத்தத்தில் புத்தியை வந்து சனி பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி தப்பிச்சுக்கணும், நாம் எப்படி வந்து சரியாக இருந்துக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுக்குள்ளே நம்ம போகும். பிரச்சனைகளை தடுக்க முடியாது, அதோட வீரியத்தை கம்மி பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்குள்ளே நம்ம போகும். தேவையில்லாத வந்து சவால் விடுறது இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சனியுடைய தாக்குதலில் முதல்ல அவர் பண்ணக்கூடியது புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்ணுறது. அப்போ புத்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், புதிய முன்னேற்ற பாதையிலலாம் அதிகமாக கவனம் செலுத்தணும்னா அதிகமான இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தருவார். அதனால் எதையும் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண தான் வேணும். ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஒரு தடவைக்கு 3 தடவை யோசித்து பண்ணணும். ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேக்கப் பிளான் என்ன? அடுத்த ஆண்டோடைய முதல் 6 மாதங்கள் மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதில் குருவுடைய பார்வை வந்து, அதாவது உங்களுடைய 3ஆம் வீட்டில் குரு இருக்க போகிற அந்த காலகட்டங்கள், முதல் 6 மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் உங்களுடைய 7, 9 வீடுகளில் விழும்போது அது விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 6 மாதம் நீங்கள் விதைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. கடினமான உழைப்பை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும். தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி முதல் 6 மாதங்கள்
எந்த ரிசல்ட், எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். இதை நீங்கள் முக்கியமாக வச்சுக்கணும்.